எப்ராஹிம் ரைசி அவர்கள் இன்னைக்கு அவருடைய இறுதி அஞ்சலி அப்படின்னு சொல்லலாம். எப்ராஹிம் ரைசி அவர்கள் ஈரானில் வெறுக்கப்படுகிறார். நிறைய பேர் அவருடைய இறுதி அஞ்சலிக்காக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பேர். இல்லைப்பா, பல நாட்டு தலைவர்கள் ஈரானுக்கு போக மாட்டாங்க, எப்ராஹிம் ரைசி அவர்களை மட்டும் கிடையாது, ஈரானை தனிமைப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொன்ன இன்னும் கொஞ்சம் பேர். எல்லாருக்கும் ஒரு பதில் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைச்சிருக்கும். இந்தியாவினுடைய தேசிய கொடி கூட அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடென்ட்டும் இன்னைக்கு ஈரானுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். பாகிஸ்தானாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், தாலிபன்களுடைய அரசாங்கத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை ஹமாஸினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற நிறைய பேர், நிறைய நாட்டு தலைவர்கள் ஈரான் பக்கம் போயிருக்காங்க. ஈரான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? எப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு பிறகு யார், என்ன செய்வாங்க? ஈரானுக்கு இழப்பா, இல்லை ஈரானுடைய பலம் இன்னும் அதிகரிக்குமா? இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியா ஈரானுடைய உறவு, சபஹார் துறைமுகம் எந்த நேரம்ல நம்ம அந்த வீடியோ பதிவு பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் சபஹார் துறைமுகம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது INSTC-யாக இருக்கட்டும், சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், இந்தியாவை சுத்து போடுற சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பதிலடியாக இருப்பது INSTC. அதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது சபஹார் துறைமுகம். இதுதான் இந்த சபஹார் துறைமுகத்தினுடைய ஷார்ட்டஸ்ட் இன்ட்ரோ. அந்த சபஹார் துறைமுகத்துக்கு நம்ம அடுத்ததாக ஒரு 10 வருடங்கள் நாமும் ஈரானும் சேர்ந்து ஒரு கையெழுத்தை போடுறோம். அந்த கையெழுத்து போடுறதுக்கு யார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உதவியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் ஈரானுடைய பிரசிடென்ட் எப்ராஹிம் ரைசி அவர்களும் தான். ஆனால் இன்றைக்கி இந்த 2 பேருமே இல்லை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஒரு இழப்பு. சபஹார் துறைமுகம் அடுத்ததாக என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக சபஹார் துறைமுகம் இந்தியாவின் கைவிட்டு போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா 2வது 3வது நாடாக ஈரானுக்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன நாடுகளின் பட்டியலில் வந்து நிற்கிறது. நீங்கள் பார்க்கலாம், நிறைய செய்தி ஊடகங்களில் வந்தது. ஈரானுக்கு உதவிகளை நாமளாக முன்வந்து உங்களுக்கு உதவிகள் வேணுமா அப்படிங்கிற லெவலில் நம்ம கேட்டோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈராக் இல்லாட்டி இன்னும் பல நாடுகள் உங்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த பட்டியலில் இந்தியாவும் இருப்பதை மேற்குலக நாடுகள் கொஞ்சம் கவனிக்க தவறிவிட்டார்கள். எப்படி இருந்தாலும் ஈரானுக்கு உறுதுணையாக இந்தியாவும் இருப்பார்கள் அப்படிங்கிறது புரிந்து விட்டது. சரி, அப்படின்னா ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில் தொய்வுகள் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக எகிப்து மற்றும் ஈரானுடைய உறவு 10-20 வருடங்களாக எகிப்து ஈரான் உறவில் நிறைய விரிசல்கள், யாருமே சரிவர பேச மாட்டாங்க. சொல்லப்போனால் எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு தான் முதல் முறையாக ஈரானுக்கு வந்திருக்கார். என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கடந்த வருடங்கள் 2023 தான் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. ஈரானுக்கும் எகிப்துக்கும் ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்துவதற்கு, நல்ல உறவை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அந்த 2 நாட்டு தலைவர்களும் வெளிநாடுகளில் பார்த்து பேசிக்கொண்ட பிறகு மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்த நேரத்தில் தான் இன்னைக்கு எப்ராஹிம் ரைசி அவர்களும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இறந்து விட்டார்கள். இதற்கான விசாரணை நடத்தப்படுமா? அந்த விசாரணை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும் அடுத்ததாக கேள்வியாக மாறி இருக்கிறது. ஸோ எகிப்து ஈரானுடைய உறவில் இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க பாதைகளை போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அடுத்த வரக்கூடிய பிரசிடெண்டாக இருக்கட்டும், அடுத்ததாக வரக்கூடிய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்க ரைசி அவர்களும் அந்த ஃபாரின் மினிஸ்டர் செய்த செயல்கள் கண்டினியூ பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர அதற்கு எதிராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இது எல்லாத்தையும் எப்படி நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். அதற்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்குது, அயத்தல்லா அவர்கள். இந்த அயத்தல்லா அவர்களுக்கு வயது இப்போது 85. அயத்தல்லா அவர்கள் இருக்கிற வரையிலும் ஈரானில் பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது கிடையாது. அயத்தல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் மற்றும் என்னென்ன நாடுகள் எதிரி நாடுகள், எந்தெந்த நாடுகள் நட்பு நாடுகள் அப்படிங்கிறத அவர் தரம் பிரித்து அதற்கு தகுந்தபடி தான் அவங்களுடைய மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வைத்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்படிப்பட்ட அயத்தல்லா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ரைசி அவர்கள் பெரிய அளவில் அயத்தல்லா அவர்களுடைய வலது கையாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ரைசி அவர்கள் இறந்தது அயத்தல்லா அவர்களுக்கு ஒரு விதத்தில் பெரிய இழப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல அயத்தல்லா அவர்களுடைய மகன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு பலரும் கேட்டு வராங்க. ஜூன் 28ஆம் தேதி எலெக்ஷன் அப்படிங்கிறதை அறிவித்திருக்கிறது ஈரான் அரசாங்கம்.
ஜூன் 28 இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது நடத்தப்படும். அதற்காக பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக வரக்கூடிய நபர்கள் அவங்களுடைய பெயரை பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இங்கே எப்படி எலெக்ஷன் நடக்கும், அந்த எலெக்ஷனுக்கு யார் யார் ஓட்டு போட வருவாங்க அப்படிங்கிறதும், இல்லை இந்த எலெக்ஷன் சுமூகமாகத்தான் நடக்குமா, 2021 நடந்த எலெக்ஷனில் இந்த ரைசி அவர்கள் எப்படி வின் பண்ணார் அப்படிங்கிறதையும் கொஞ்சமாக பார்த்துடலாம். ரைசி அவர்கள் வின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்க்கு, ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே ரைசி அவர்களுக்கு எதிராக இருந்த கேண்டிடேட்ஸ் சில நபர்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறதும் அவங்களுடைய அவங்க நிற்பது, அந்த எலெக்ஷனில் நிற்பது அப்படிங்கிறதையும் ரிஜெக்ட் பண்ணது ஈரான் அரசாங்கம். காரணங்கள் பல இருந்தாலும் உண்மையான காரணங்கள் இன்னைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ இப்ராஹிம் ரைசி அவர்கள் மறுபடியும், ஏன்னா அடுத்த வருடம் எலெக்ஷன் இருந்துச்சு, மறுபடியும் பிரசிடெண்ட்டாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லோருக்கும் இருந்தது. ஏன்னா இந்த அயத்தல்லா அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் இதுவரையிலும் அவர் கூட இருந்த இந்த பிரசிடெண்ட் 2 முறை இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ரைசி அவர்களும் 2வது முறையாக பிரசிடெண்டாக வருவார் அப்படின்னு சொல்லி பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்தா வந்திருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய அந்த அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு ஐநா சபை ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. யூஎன் நியூக்ளியர் டாக் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஹோல்டு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் ஈரான் அணு ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஈரான் சொல்லிட்டாங்க, எங்களுடைய தலைவர் அயத்தல்லா அவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும், நாங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்கி அவர் முன்னாடி காண்பித்து விடுவோம், ஈரான் ஒரு அணு ஆயுத நாடு தான் அப்படிங்கிறத உலகம் அறிந்து விடும் அப்படிங்கிறதும் எல்லோரும் அறிந்த செய்தி தான், எல்லோருக்கும் அவங்க அறிவித்தார்கள். மெயினாக ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வரும்போது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்திய கொஞ்சம் தினங்கள்லேயே ஈரான் சொன்ன வார்த்தை, எங்களால் அணு ஆயுதம் செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஆனால் ஈரானுடைய ஒரு பெரிய ஒரு கனவு இருந்துச்சு. ஈரான் மட்டும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஈரானுடைய கனவே கிடையாது. ஈரான் என்னைக்கு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறார்களோ அன்றிலிருந்து இந்த அணு ஆயுதத்துக்கான அந்த தொழில்நுட்பம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் சொல்லிக் கொடுப்பது தான் ஈரானுடைய பெரிய கனவு. ஏன்னா மிடில் ஈஸ்ட்டை ஈஸியாக மேற்குலக நாடுகள் பயமுறுத்துறாங்க. இப்போ பாருங்கள், சிரியாவை அடிச்சிட்டாங்க, அடுத்ததாக துருக்கிக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லாட்டி ஈரானுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், ஈராக் அடிக்கிறாங்க, இன்னும் பல நாடுகளை ஈஸியாக மேற்குலக நாடுகள் அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது மேற்குலக நாடுகளிடம் இருந்து மிடில் ஈஸ்ட் நாடுகளிடம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது மிசைல்ஸ் இல்லாட்டி ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்க கிட்ட இருப்பதும் மிடில் ஈஸ்ட்டில் இல்லாததும் இருப்பது அணு ஆயுதங்கள் தான். அப்போது ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, அணு ஆயுதத்தை உருவாக்கின பிறகு மிடில் ஈஸ்டில் நம்பர் 1 நாடாக ஈரான் இருப்பாங்க அப்படிங்கிறதும், அதன் பிறகு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்கு தேவையான அணு ஆயுதத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கனவு. அதனால தான் ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்பினார்கள். ஈரானுக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லா நாடுகளுக்கும் கிடைச்ச மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஈரான் தான் ஹூத்திக்கும் ஹமாஸுக்கும் இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, வெப்பன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரோன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறது தானே. அப்போ இதே மாதிரியே அணு ஆயுதத்தையும் கொடுத்து விட்டார்கள் என்றால் என்ன நடக்கும்? சிரியாவுக்கு அணு ஆயுதத்தை கொடுத்துருவாங்க ஈரான். சிரியா மேலே யாராவது போர் தொடுக்க முடியுமா? வந்தோம், அடித்தோம், சிரியாவில் இத்தனை பேர் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிற மாதிரி சொல்ல முடியுமா? பயம் வரும். அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அவன்கிட்ட நம்ம வாலாட்டக்கூடாது, அவன் நம்ம நாட்டு மேலே அணு ஆயுதத்தை போட்டுருவாங்க. ஸோ ஈரான் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, அணு ஆயுதம் தான் ஒரு நாட்டினுடைய போரை தீர்மானிக்கிறது, 2 நாடுகளிடையே அணு ஆயுதங்கள் இருந்தால் போர் தவிர்க்கப்படுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. அது உண்மையும் கூட. இல்லாட்டி என்னைக்கோ இந்தியாவும் சீனாவும் மோதி இருப்பாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் என்னைக்கோ யுத்தத்துக்குள்ளே போயிருப்பாங்க, பாகிஸ்தான் வாண்டடாக இந்தியாவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க. மாற்றி மாற்றி ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இந்தியா மீது பாகிஸ்தான், இந்தியா மீது சீனா, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா 2 அணு ஆயுத நாடுகள் மோதிக்கொள்கிறார்கள், உடனே உலக நாடுகள் வருவாங்க, எப்பா நீங்கள் சண்டை போடாதீங்க, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் அந்த உலக நாடுகள் பயப்படுறாங்கன்னா, ஒரு அணு ஆயுத போர் வந்து விட்டது என்றால் உலகம் தாங்குமா, இந்த பூமி தாங்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. அப்போ அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கும் இந்த அணு ஆயுதங்கள் வந்துவிட்டது என்றால் மிடில் ஈஸ்ட் நாடுகளை அவங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்க முடியாது. அப்போ ஈரான் தான் இந்த அணு ஆயுதத்தை தயாரித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளுடன் பல நாடுகளை எதிர்த்து 45 வருடங்களாக அவங்க என்ன செய்கிறாங்க, பொருளாதார தடையில் படாத பாடுபட்டு எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி 60% 80% அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, யுரேனியத்தை என்ரிச்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நகர்ந்தால் அவங்க அணு ஆயுதத்தை தயாரித்திருப்பார்கள். அது இல்லாமல் நீ அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது, ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்னும் பல இடத்துல இன்னும் பல செக்டார்ஸில் நாங்கள் உங்கள் மேலே போட்ட பொருளாதார தடை எல்லாமே நீக்கி விடுகிறோம், ஆனால் நீங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த ட்ரீட்டி, அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிறதுல ஜெர்மனி உட்பட பல நாடுகள், ஈரான், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க.
அதுலேருந்து தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையாக வெளியில் வருகிறார். என்னால் முடியாது, ஈரான் செய்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால் ஈரானும் என்ன செய்கிறாங்க, நாங்கள் மறுபடியும் அணு ஆயுதத்தை தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஸோ ஐநா சபை எப்ராஹிம் ரைசி அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இறந்ததனால் இந்த நியூக்ளியர் டாக் அப்படிங்கிறது இப்போது ஹோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஈரானுடைய அணு ஆயுத சோதனைகள் ஒருவேளை ஸ்பீடப் பண்ணப்படலாம். ஏன்னா இங்கே தான் டாக்கே இல்லை, நம்ம என்ன செய்யணும், அடுத்தா யாராவது நம்மளை அடிக்க வருவாங்க, அதுக்கு முன்னாடி அணு ஆயுதத்தை தயாரிச்சிடலாம். ஸோ இந்த முடிவுகளுடன் இருக்கிறார்களா அப்படிங்கிறதும் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. மே மாதம் 30ஆம் தேதியிலிருந்து ஜூன் 3 வரை பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய பெயரை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பெயரெல்லாம் பதிவு செய்த பிறகு தான் இந்த எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவல்யூஷனரி காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெவல்யூஷனரி காட் அப்படிங்கிற ஒரு 12 மெம்பர்ஸ் அடங்கிய ஒரு கவுன்சில் தான். இந்த கவுன்சிலில் 6 நபர்களை யார் தேர்வு செய்வார் அப்படின்னு பார்த்தா இந்த அயத்தல்லா அவர்கள், அதாவது சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் தான் ஈரானில் அந்த 12 மெம்பர்ஸில் 6 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 88 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 88 மெம்பர்ஸ் தான் ஈரானுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய நபர். அது யார் அந்த 88 பேர்? இதே சுப்ரீம் லீடர் ஒரு 88 பேரை என்ன செஞ்சு வச்சிருப்பாரு, அவருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு 8 வருஷத்தில் செலக்ட் பண்ணி வைப்பார். இந்த 8 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த 88 நபர்கள் மாற்றப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் சுப்ரீம் லீடர் அயத்தல்லா அவர்களுக்கு பிறகு அடுத்த சுப்ரீம் லீடர் யார் அப்படின்னு சொல்லி ஈரான் தேர்வு செய்வாங்க. இந்த 88 பேரும் வேறொரு நபரை கை காண்பிக்க வேண்டும், இவர் தான் அடுத்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாத்தையுமே சுப்ரீம் லீடர் தான் கண்காணிக்கிறார்கள் என்றால் இதில் முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் தான் எப்ராஹிம் ரைசி அவர்கள். அப்படிப்பட்ட எப்ராஹிம் ரைசி அவர்கள் இறந்தபோது லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒன்றிணைந்து இன்னைக்கு எப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்கள் வாயடைத்து நின்றன. ஈரானில் இவ்வளோ பெரிய ஒரு இறுதி மரியாதை கொடுக்கப்பட்ட ஒரு தலைவராக எப்ராஹிம் ரைசி அவர்கள் மாறி இருப்பதை அவங்களால அக்செப்ட் கூட பண்ண முடியலை. ஸோ ஈரானுடைய பாய்ச்சல் அப்படியே தான் இருக்க போகுது, ஈரானுடைய அணு ஆயுத சோதனைகள் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில் மேற்குலக நாடுகள் இனி ஏதாவது தடை விதிக்குமாயின் ஈரான் என்ன செய்ய போகிறாங்க, ஈரானுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? இந்த அயத்தல்லா அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஈரானுக்கு பெரும் பிரச்சனை கிடையாது. அயத்தல்லா அவர்களுக்கு பிறகு யார்? அவங்களுடைய 2 முக்கியமான சகாக்கள் இறந்து விட்டார்கள். அயத்தல்லா அவர்களுடைய மகன் அடுத்த அயத்தல்லாவா, இல்லை அடுத்த எப்ராஹிம் ரைசி அவர்களா, இல்லை இதையும் மீறி வேற யாராவது வரப்போகிறாங்களா? ஜூன் 3 நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அங்கே எலெக்ஷனுக்கான பெரிய ஒரு அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அறிவிப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.